இந்த பணத்துக்கான மதிப்பு இனிமேல் இருக்காது. நான் என்ன சொல்ல வரேன்னா, பண மதிப்பிழப்புன்னு 2016 பார்த்தீங்க, பண ஒழிப்பு, அபாலிஷன் ஆஃப் கேஷ் அப்படின்றத கூடிய விரைவில் பார்ப்பீங்க. The new agenda of going into digital currency is happening in front of our eyes. இதை இன்னைக்கு சொல்றதுக்கு யாரும் கிடையாது. சொல்றதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ளலாம். இப்போ ராஜா அவர்கள் பேசும்போது இந்த மாதிரி தொகை எடுக்கிறதுல ஒரு சாதாரணமான விஷயம், இதை காங்கிரஸோட டைம்லேயே பண்ணியாச்சு, இப்போ இந்த விஷயத்த எதிர்கட்சிக்காரங்க பெருசு பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் அது எல்லா கட்சியிலையும் எடுக்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ், பிஜேபி ரெண்டுமே எல்லாம் ஒன்று தான். வி ஆர் விட்னஸிங் எ குளோபல் எக்கனாமிக் கொலாப்ஸ். இதனுடைய ஒரு பார்ட்டு தான் ஆர்பிஐலேருந்து பணம் எடுக்கிறது, அப்புறம் இந்த பொருளாதார வீழ்ச்சின்னு சொல்கிறது, இந்த பங்குச்சந்தை, இந்த 5 ப்ரெஸ் மீட்டில் பங்குச்சந்தையை காப்பாற்றுறதுக்காக எடுத்த நடவடிக்கைகள் 5% ஏறினது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் கரன்சி பிறக்கிறதுக்காக நடக்கக்கூடிய விஷயங்களாக தான் நான் பார்க்குறேன். டிஜிட்டல் கரன்சி அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ நம்ம பணம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பணத்தை கடைசியாக தொட்டு பார்த்த தலைமுறை நம்ம தான். The physical cash which has been touched and felt only by us. We are the last generation to feel the cash. The next money will be digital money. இதைத்தான் இந்த உலகம் கொண்டு வந்துகிட்டு இருக்கு. இதைத்தான் இந்த மக்களுக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை. டிஜிட்டல் கரன்சின்னு ஒன்று வந்துச்சுன்னா அந்த பணம் எண்முறை நாணயம்ன்ற பேரில் வெறும் உங்கள் எலக்ட்ரானிக் ஃபார்மில் தான் பணம் இருக்குமே, ஃபிசிக்கலாக கேஷே இருக்காது. நீங்கள் இந்த வித்ட்ரா பண்ணுறது, செலவு பண்ணுறது, இது எல்லாமே டிஜிட்டல் தான். அது இ வேலட் அப்படின்ற ஒரு வேலட்டில் தான் நீங்கள் சேவ் பண்ணணும். இதையெல்லாம் மக்களுக்கு முன்னக்கூடிய சொல்லி தயார்படுத்தி கொண்டு வந்தாலே மாற்றங்கள் 2 வருஷம் 3 வருஷம் எடுக்கும். திடீர்னு ஒரு நாள் வந்துச்சுன்னா அது பெரிய கஷ்டம். அதனால தான் நம்ம முன்னக்கூடியே சொல்கிறோம், என்ன மாற்றங்கள் வருதோ மக்களுக்கு அவேர்னஸ் கொடுங்க அப்படின்றது. இப்போ டிஜிட்டல் கரன்சி வேர்ல்டு ஃபுல்லாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு வேளை மாறுச்சு அப்படின்னா அந்த டிஜிட்டல் கரன்சியை நம்ம யூஸ் பண்ணுறதுல என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் மாறுறதுக்கு தப்பு அப்படின்றது. நம்ம இன்னைக்கு மக்கள் அதுக்கு தயாராக இருக்காங்களா? மக்களுக்காகத்தான் அரசியல், ரைட்டுங்களா? மக்களுடைய தேவையும் அதை பூர்த்தி பண்ணுற சேவையும் தான் அரசியல். இங்கே அதை பண்ணுறாங்களான்னு நீங்கள் பாருங்களேன். எல்லாமே வேறு வேறு அஜெண்டா உலகமே டிசைட் பண்ணுது. அந்த அஜெண்டாவுக்கு எல்லா அரசுகளும் ஒத்துழைக்குது. கடைசியில் பாதிக்கப்படுறது மக்கள் தான். ஆனால் இப்போ நடக்கிற இந்த எக்கனாமிக் கொலாப்ஸ் இந்த விஷயத்துலலாம் உண்மைத்தன்மை வராமலே எல்லாம் மாறி மாறி வரும்போது ஒரு அச்சம் இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த வேர்ல்டு கரன்சி இது எக்கனாமிஸ்ட் அப்படின்ற ஒரு பத்திரிகை ஜனவரி மாதம் 1988 வந்த பத்திரிகை. இன்னைக்கு இந்த வருஷமோ போன வருஷமோ வரல, 1988 வந்த பத்திரிக்கை. கெட் ரெடி ஃபார் அ வேர்ல்டு கரன்சி அப்படின்றான். என்னன்னா 1988 தானே வந்திருக்கு, இப்போ ஏன் கவலைப்படுறீங்க? அவன் என்ன சொல்கிறான், கெட் ரெடி ஃபார் அ வேர்ல்டு கரன்சின்னு போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு காயின், இந்த இடத்துல 2018 போட்டிருக்கு, ஃபீனிக்ஸ் போட்டிருக்கு. இந்த ஃபீனிக்ஸ் பறவை டாலர், என், யுவான் எல்லாமே சுக்குநூறாக போனதுக்கு அப்புறமா யூ வில் ஹாவ் ஒன் டிஜிட்டல் கரன்சின்ட்டு 1998 ஒரு அஜெண்டாவில் சொல்லிடுறான். எப்போ? 2018 உனக்கு ஆரம்பமாகும்ட்டு. இப்போ 2018 மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வர ஆரம்பிக்குது. பிட்காயின் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கேள்விப்படுறாங்க, என்னமோ நடக்குது, எங்கேயோ இருக்குது, பிட்காயின் 7 லட்சம் 8 லட்சம் ரூபாயில் இருக்குன்ட்டு. ஆனால் அதுதான் வருமானது தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு டிஜிட்டல் கரன்சி உறுதியாக இந்த உலகம் கையில் எடுக்கும். ஒன் வேர்ல்டு ஒன் கரன்சிக்கு தயாராகிட்டு இருக்காங்க. தயாராகாமல் இருக்கிறது மக்கள் நம்ம தான்.